பார்வதி. பட்டமாக்கா, நான் தான் பேசுறேன். பார்வதி, நீ சொன்னது மாதிரியே நடந்துடுச்சு. என்னாச்சு? என்ன நடந்துச்சு? ராகு தோஷமும் சுக்கிர தோஷமும் தனித்தனியா வரல பார்வதி, ரெண்டும் ஒன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. என்ன நடந்துச்சு பட்டமாக்கா? ஃபேக்டரியில ஒரு பிரச்சனைன்னு அதை சரி பண்ண அகிலம்மா ஐஷா அம்மாவை அனுப்பி வச்சாங்க. அங்க ஒரு தப்பு நடந்து ஐஸ்வர்யா அம்மா யூனியன் லீடரை அடிச்சிட்டாங்க. அதுக்காக அகிலம்மா ஐஸ்வர்யா அம்மாவை திட்டினாங்க. அதனால அவங்க கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாம் அந்த தோஷம் பண்ற வேலைதான் பட்டமாக்கா. அப்படின்னா ஏதாவது பரிகாரம் பண்ணி இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வை பார்வதி. சரி பட்டமாக்கா, நான் குருஜி கிட்ட பேசி அவர்கிட்ட கேட்டுட்டு பரிகாரம் பண்ற வேலையை பாக்குறேன். சரி பார்வதி. சரி, இந்தாங்க. கிளி ஜோசியக்காரம்மா சொல்லிட்டு போன மாதிரியே அம்மாக்கு சுக்கிர தோஷத்தாலையும் ராகு தோஷத்தாலையும் பெரிய பிரச்சனை வந்திருக்கு. சுக்கிர தோஷத்தினால வீட்ல இருக்கிற பெண்கள்னால அம்மாவுக்கு பிரச்சனை வரும்னு அந்த ஜோசியக்காரம்மா சொன்னாங்க. ராகு தோஷம்னா வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் மூலமா அம்மாவுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. இப்போ 2 பிரச்சனையும் சேர்ந்து வந்துருச்சு. ஃபேக்டரியில ஸ்ட்ரைக் நடக்குது. வீட்ல அம்மா திட்டினதுனால ஐஸ்வர்யா அம்மா கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் ஏற்கனவே அவங்கள தனியா விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப ஐஸ்வர்யா அம்மாவும் போயிட்டாங்க. அம்மா மனசை இப்போ வெறுத்து போய் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த 2 பிரச்சனையும் பெருசாகிறதுக்குள்ள நான் 2 தோஷத்துக்கும் உடனே பரிகாரம் பண்ணி ஆகணும். பண்ண வேண்டிய பரிகாரத்தை பத்தி பாளையத்தம்மனே வந்து சொல்லுவான்னு கிளிஜோசியக்காரம்மா சொன்னாங்க. அவங்க எப்ப வந்து சொல்லுவாங்கன்னு என் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பரிகாரத்தை பத்தி பாளையத்தம்மன் நேரடியா உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டா. வேற யாராவது வந்துதான் சொல்லுவாங்க. ஏன், நான் கூட அதை உங்ககிட்ட சொல்லலாம் இல்லையா? அப்படின்னா பரிகாரம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சுக்கிர தோஷ நிவர்த்திக்கு வெண்தாமரை மலர் கொண்டு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணி வேண்டிக்கணும். ராகு தோஷ நிவர்த்திக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணணும். ரொம்ப நன்றி குருஜி. நான் எங்கேயாவது போய் எங்க சுத்தியாவது வெண்தாமரை மலரை பறிச்சு கொண்டு வரேன். பார்வதி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரிங்க குருஜி. ஐஸ்வர்யா, நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். எதுக்கு அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு புரியல எனக்கு. நீங்க எதை சொல்றீங்க ஆதி? யூனியன் லீடர் விஷயத்துலயும் சரி, வீட்டை விட்டு கிளம்புனதுலயும் சரி, நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும் ஐஸ்வர்யா. வீட்டை விட்டு கிளம்பின விஷயத்துல வேணா நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், கரெக்ட் தான். ஆனா யூனியன் லீடர் விஷயத்துல தெரிஞ்சேதான் நான் கோவப்பட்டேன். அவன் பண்ண வேலைக்கு நான் அப்படி பண்ணலனா தான் தப்பா இருக்கும். ஒரு அறையோட விட்டேன்னு சந்தோஷப்படுங்க. என்னை விட்டா நான் அவனை அங்கேயே கொன்றுப்பேன். அவன் பேசின பேச்சுக்கு எனக்கு அவன் மேல அவ்வளவு ஆத்திரம் வந்துச்சு. இங்க பாரு ஐஸ்வர்யா, உன் கோவத்திலே தப்பு அந்த யூனியன் லீடர் மேலதானே எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நீ இவ்வளவு கோவப்படுற மாதிரி அவன் இப்படி என்னதான் சொன்னா, அது என்கிட்டயா சொல்ல. இல்ல ஆதி, வேண்டாம். அத பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. ஐயோ இல்ல ஐஸ்வர்யா, நீ என்னன்னு சொல்லாதனாலதான் அம்மாக்கு இன்னும் உன் மேல கோவம் அதிகமா இருக்கு. அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சாதானே அம்மாக்கு உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி புரிய வைக்க முடியும். ஐஸ்வர்யா சொல்லு. ஆதி, இந்த விஷயத்துல ஆண்டி என்னை எவ்வளவு தப்பா நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல. மேற்கொண்டு இந்த விஷயமா நீங்க இத பத்தி எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். ஓகே ஐஸ்வர்யா, இத பத்தி இனிமே உங்ககிட்ட எதுவுமே நான் கேட்க மாட்டேன்.
நான் வரேன். வெண்தாமரப்பூ உங்ககிட்ட இருக்கா? இருக்கே. இப்பதான் லக்ஷ்மி பெருமாள் கோயில் குளத்துல இருந்து ஒரே ஒரு வெண்தாமரப்பூவை பறிச்சு எடுத்துட்டு வந்தேன். ஆ. ரொம்ப நல்லதா போச்சுமா. அந்த அம்மன் தான் உங்களை அனுப்பி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த பூவை எனக்கு கொடுங்களேன். தரேன். ஆனா இது சாதாரண தாமரை இல்ல, வெண்தாமரை. அதுக்கு பணம் கொஞ்சம் அதிகமா செலவாகும். பரவாயில்லையா? எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லம்மா. இந்தாங்கம்மா. எவ்வளவு இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். பூவை எனக்கு கொடுத்துருங்களேன். இந்த பணம் பத்தாதே. என்கிட்ட வேற பணம் இல்ல. இந்தாங்க. இந்த கம்மலை வச்சுக்கிட்டு எனக்கு அந்த பூவை மட்டும் கொடுத்துருங்க. எனக்கு நகையும் வேண்டாம், உன் பணமும் வேண்டாம். எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. அப்போ பூவை எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? உன் நல்ல மனசுக்கு பணமும் நகையும் வாங்காமலேயே இந்த பூவை கொடுக்கறேன். இந்தா வாங்கிக்கோ. அம்மா, ஒரு நிமிஷம். என்னம்மா, வெண்தாமரை பூன்னு சொல்லிட்டு நீங்க சாதாரண சிகப்பு தாமரை பூவை கொடுத்துட்டு போறீங்க? நல்லா பாருமா, உன் கையில இருக்கிறது நீ கேட்ட வெண்தாமரை பூதான். தொழில் போட்டி குடும்பத்துக்குள்ள பிரச்சனையாகி என் குடும்பத்து உறவுகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்ப என் குடும்பமும் செதஞ்சு போக கூடாது, தொழிலும் முடங்கி போக கூடாது. இதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை. உன் குடும்பத்தையும் தொழிலையும் நீ பிரிச்சு பாக்குற, அதுதான் உன் பிரச்சனை. உன் குடும்பம் தொழில்ல இருக்கு, தொழிலாளிகளுக்கும் குடும்பம் இருக்கு. நீ ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்காம ஒன்னா சேர்த்து பாரு, உன் பிரச்சனை தீந்துரும். உனக்கு தேவையானதை கொடுத்துட்டேன். இதுக்கு மேல உன் எதிரிகளை ஜெயிக்கிறது உன் கையில தான் இருக்கு. நீங்க பேசுறீங்கன்னு சொல்லுங்க, அத நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு பேசுச்சுன்னு சொல்லாதீங்கம்மா. என்கிட்ட அந்த பொண்ணு பேசினாலே, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? இல்லம்மா, அது வாய் பேச முடியாத பொண்ணு. பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. நீங்க என்ன சொல்றீங்க சாமி? ஆமாம்மா, ஏன்தான் இந்த அம்மா இந்த குழந்தைய எப்படி சோதிக்கிறேன்னு தெரியல. எல்லாம் அவ விதி. அக்கா, எனக்கு ஒன்னும் ஆகாம அம்மன் பாத்துப்பாங்க. பூசாரி கிட்ட சொல்லுங்கக்கா. ப்ளீஸ்க்கா, சொல்லுங்கக்கா. கண்டிப்பா உன் வேண்டுதல் நிறைவேறும். உன் அப்பா அம்மா கூட நீ கண்டிப்பா ஒண்ணு சேருவ. பூசாரி ஐயா, இந்த பாப்பா தானே தீல இறங்க கூடாது. பாப்பாவை தூக்கிட்டு நான் இறங்கலாம்ல? என்னம்மா சொல்றீங்க? இந்த பாப்பாவுக்காக நீங்க பூக்குழி இறங்க போறீங்களா? ஆமா.
வேணாம்க்கா. எனக்காக நீங்க ரிஸ்க் எடுக்க வேணாம். நீ உங்க அப்பா அம்மா கூட சேரணும்ல, அதுக்கு தான். இந்த வயசுல அம்மா அப்பாவை பிரிஞ்சு வாழ்ற ஒரு பொண்ணோட வலி என்னன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அந்த வலிய என் கண்ணு முன்னாடி இன்னொரு பொண்ணுக்கு கிடைக்க நான் விட மாட்டேன். சரியா? நான் பண்றேன்.